Hi kids, welcome to Kaikor's KK Lessons. நாம் இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் பிளான்ஸ். இது கிளாஸ் 4 சயின்ஸ் சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். And this is Prithvi Vinod who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். பிளான்ஸ் இந்த யூனிட்ல நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம்? தாவரத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ என்னெல்லாம் பார்க்க போறோம்? Learning objectives. After learning this lesson, students will be able to இந்த பாடத்தோட நோக்கம் வந்து என்ன? இந்த பாடம் படிக்கிறதுனால நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்? List out the parts of leaf and their functions. அதாவது இலையோட பாகங்கள் வந்து என்னென்ன, அப்புறம் அவற்றின் பணிகள் வந்து என்னென்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து explain the process of photosynthesis. photosynthesisனா என்னது? ஒளி சேர்க்கை, சரிங்களா? அதோட செயல்முறையை வந்து எப்படி விளக்குறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து describe the role of plants as a primary producer. பிரைமரி ப்ரொடியூசர்னா வந்து என்னது? அதாவது முதல் நிலை உற்பத்தியாளர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? ஏன் வந்து தாவரத்தை வந்து அப்படி வந்து சொல்றோம் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து என்ன, காரணம் வந்து என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து நோ அபவுட் கிரீன் அண்ட் நான் கிரீன் பிளான்ஸ். கிரீன் பிளான்ஸ் அப்படின்னா வந்து என்னது? அதாவது பச்சையம் உள்ள, நான் கிரீன்னா பச்சையம் அற்ற தாவரங்கள் வந்து என்னென்ன அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப் தி ஃபீச்சர் ஆஃப் ஃப்ளவர்ஸ். மலரின் பாகங்கள் வந்து என்னென்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் அவுட் தி எக்ஸாட்டிக் பிளான்ஸ் அண்ட் தேர் ரூல். எக்ஸாட்டிக்னா என்னது? அதாவது அழகு தாவரங்கள் அப்படின்னு வந்து சொல்றோம் பாத்தீங்களா? அழகுக்காக பயன்படுத்துற தாவரங்கள் வந்து என்னென்ன, அதுக்கப்புறம் அதோட பங்கு வந்து என்ன அப்படின்றதையும் பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி எடிபிள் பார்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். இப்போ ஒரு தாவரம் வந்து இருக்குன்னா அதுல வந்து உண்ணக்கூடிய பாகங்கள் வந்து என்னென்ன, உண்ணக்கூடிய பகுதிகள் வந்து என்னென்ன அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே தான் நம்ம இந்த யூனிட்ல வந்து படிக்க போறோம். இன்ட்ரோடக்ஷன். ஆல் லிவிங் திங்ஸ் ஈட் ஃபுட். எல்லா உயிரினங்களும் என்ன பண்ணும்? உணவை வந்து உட்கொள்ளும், சரிங்களா? ஃபுட் ஹெல்ப்ஸ் தம் க்ரோ அண்ட் பெர்ஃபார்ம் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். உணவோட பயன் வந்து என்ன? நம்ம வந்து வளர்றதுக்கும் அப்புறம் நம்மளோட அன்றாட செயல்களை வந்து செய்யறதுக்கும் தேவையான ஆற்றலை வந்து உணவு வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது, சரிங்களா? we have seen animals eating their food. நம்ம வந்து விலங்குகளை வந்து பார்க்குறோம், அது வந்து என்ன பண்ணுது? போய் தன்னோட உணவை வந்து தேடி போய் எடுத்துக்குது, சரிங்களா? அதே மாதிரி தான் நம்மளுக்கும் வந்து உணவு தேவைன்னா போய் தேடி வந்து வாங்கி சமைச்சு வந்து சாப்பிட்றோம், சரிங்களா? பட் have you ever wondered how plants get their food? நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகர்ந்து போய் நம்மளோட உணவுகளை வந்து சாப்பிட்றோம். நீங்க என்னைக்காச்சும் தாவரங்கள் வந்து நகர்ந்து போய் சாப்பிட்றத வந்து பார்த்துருக்கீங்களா? இல்ல. பட் ஆனா அதுக்கும் வந்து உணவு வந்து தேவையில்லை. ஸோ அது வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுது? அதாவது பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் தியர் ஓன் ஃபுட் வித் தி ஹெல்ப் ஆஃப் குளோரோஃபில். அதாவது தாவரங்கள் வந்து தன்னுடைய உணவை வந்து தானே தயார் செஞ்சு கொள்ளுது, சரிங்களா? எது மூலமா? வித் த ஹெல்ப் ஆஃப் குளோரோஃபில். இந்த குளோரோஃபில் தான் வந்து என்னன்னு வந்து சொல்றாங்க? பச்சையம் அப்படின்னு வந்து சொல்றாங்க, சரிங்களா? இது வந்து ஒரு பிக்மெண்ட் பிரசன்ட் இன் லீவ்ஸ். இந்த பிக்மெண்ட் வந்து எங்க வந்து நீங்க வந்து பார்க்கலாம்? இலைகள்ல வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த பிக்மெண்ட் வந்து இலைகள்ல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க? ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் ஃபார் தியர் ஃபுட் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. அதாவது மனித இனமோ அப்படி இல்லைன்னா விலங்குகளோ வந்து பாத்தீங்கன்னா தன்னோட உணவுக்கு வந்து தாவரங்களை வந்து சார்ந்து இருக்கும். அதாவது நேரடியாகவும் அப்படி இல்லைன்னா மறைமுகமாகவும் சார்ந்து இருக்கும், சரிங்களா? லெட் அஸ் லேர்ன் மோர் அபவுட் பிளான்ட்ஸ் இன் திஸ் லெசன். இந்த பாடத்துல வந்து நம்ம வந்து எதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறோம்? தாவரத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறோம், சரிங்களா? ஸோ எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பார்ட்ஸ் ஆஃப் லீஃப். இலையின் பாகங்கள் வந்து என்னென்ன அப்படின்றத பத்தி கொடுத்துருக்காங்க. லீவ்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைசஸ் அண்ட் ஹாவ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். இலைகள் அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து வெவ்வேறு வடிவத்துல இருக்கும், அளவுல வந்து இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இலையில வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் வந்து இருக்கும். பட் பொதுவான பாகம் வந்து என்ன அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். However, there are some basic parts that are common in most of the leaves. அதாவது இலைன்னு எடுத்துட்டோம்னா பொதுவா வந்து என்னெல்லாம் இருக்கும், என்ன பாகம் இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? பிளேட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது? பிளேட். அதை வந்து லாமினா அப்படின்னு கூட சொல்லுவாங்க, சரிங்களா? அது எப்படி வந்து இருக்குமா? த ப்ராட் ஃபிளாட் பார்ட் ஆஃப் த லீஃப் இஸ் லாமினா. ஸோ இங்க வந்து அகலமா வந்து இருக்கு பாத்தீங்களா? இதைத்தான் வந்து என்னன்னு சொல்றாங்க? பிளேட், லாமினா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது இலைத்தாள். தாள்னா என்னது? பக்கம் தானே. ஸோ இது வந்து என்னது? இலையோட பக்கம், சரிங்களா? இது வந்து எப்படி வந்து இருக்கான்? தட்டையா வந்து இருக்கு. அதே மாதிரி பறந்து வந்து இருக்கும், சரிங்களா? பறந்துனா விரிந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா? பறந்து விரிந்து அந்த மாதிரி, சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? அப்பெக்ஸ். அப்பெக்ஸ்னாலே என்னது? நுனி. ஸோ த டிப் ஆஃப் த லீஃப், இந்த நுனி இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து என்னது? அப்பெக்ஸ். இது வந்து இலை நுனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் மிட் ரிப். மிட் அப்படின்னா வந்து என்னது? மிடில், நடுவில் இருக்கிறது தான் மிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரிப் அப்படின்னா வந்து என்னது? நரம்பு. சரிங்களா? ஸோ இது வந்து மைய நரம்பு. த மிட் ரிப் ரன்ஸ் அலாங் தி சென்டர் ஆஃப் தி லீஃப். இந்த நடுவில் வந்து ஒரு லைன் ஓடுது பார்த்தீங்களா? இதுதான் வந்து என்னது? மிட் ரிப், மைய நரம்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெயின்ஸ். நம்ம உடம்புல எப்படி நரம்புகள் இருக்கோ அதே மாதிரி இலைகளுக்கும் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அது வந்து என்னது? வெயின்ஸ். வெயின்ஸ் ஆர் பிரான்ச் அவுட் ஃப்ரம் தி மிட் ரிப். இங்கே வந்து பார்த்தீங்களா? இதுதான் வந்து என்னது? வெயின்ஸ், இந்த நரம்புகள். ஸோ இது வந்து எதுல இருந்து வருது? இந்த நடுவில் போகுது பார்த்தீங்களா? மைய நரம்பு, அதுல இருந்து கிளை மாதிரி வருது. சரிங்களா? இந்த வெயின்ஸ். தே ஆர் தி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஹாலோ டியூப்ஸ் தட் கேன் கேரி வாட்டர் அண்ட் மினரல்ஸ். அதாவது இதோட வேலை வந்து என்னது? இது வந்து எப்படி வந்து ஆக்ட் பண்ணுது? ஒரு டியூப் மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஸோ இது மூலமா தண்ணியோ தாது உப்புகளோ வந்து என்ன ஆகும்? பாஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்காக வந்து இது வந்து பயன்படுது. நெக்ஸ்ட் வந்து என்னது? பீட்டியோல். பீட்டியோல்னா காம்பு, இலை காம்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. திஸ் பார்ட் ஜாயின்ஸ் த லீஃப் டு தி மெயின் ஸ்டெம். ஒரு மெயின் ஸ்டெம் தண்டு வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து எதோட வந்து ஜாயின் ஆகுது? இந்த லீஃபுக்கும் அந்த லீஃபுக்கும் அந்த ஸ்டெம்முக்கும் ஜாயினிங் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பு தான் பீட்டியோல். ஸோ ஒரு கொப்பை வந்து ஒடிச்சு பாருங்க, அதில் வந்து இலையை வந்து பாருங்க, இந்த காம்போட கனெக்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து என்ன சொல்றாங்க? பீட்டியோல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்ட்ஸ் ஆஃப் லீஃப் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஸ்டொமேட்டா. Stomata are tiny openings or pores for mostly found at the base of the leaves. அதாவது இலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு ஓட்டைகள் வந்து காணப்படும். அப்படி இல்லைன்னா சிறிய துளைகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எங்கே வந்து இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இலை இருக்குன்னா அதோட கீழ்ப்பகுதி, அடிப்பகுதியில் வந்து இதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதோட பயன் வந்து என்னது? இது மூலமாக என்ன நடக்குது? அதாவது காற்று இருக்கு பார்த்தீங்களா? இது மூலமாக தான் உள்ளே போய் வெளியேறும். சரிங்களா? So air enters and leaves the plant through these openings. Stomata helps the plants to breathe. நம்ம வந்து மூச்சு விடுற மாதிரியும் பிளான்ஸும் வந்து ரெஸ்பியர் வந்து பண்ணும். சரிங்களா? ஸோ அதுக்காக இந்த ஸ்டொமேட்டா வந்து பயன்படுது. ஸோ இது வந்து இதோட மெயின் நோக்கம் வந்து என்னது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். ஸோ வாயு பரிமாற்றம் பண்ணுறதா இதோட மெயினான வேலை. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, இலையோட கீழ்ப்பகுதியில் வந்து ஓப்பன்டு ஸ்டொமேட்டா. இந்த ஸ்டொமேட்டா ஓப்பனாக இருக்கும்போது இப்படி வந்து இருக்கும், க்ளோஸ்டு அதே இது மூடின பொசிஷனில் வந்து இப்படி வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? லீஃப் அஸ் அ ஃபுட் ஃபேக்ட்ரி. லீஃப் அஸ் அ ஃபுட் ஃபேக்ட்ரி. இலையை ஏன் உணவு தொழிற்சாலை அப்படி இல்லைன்னா நார்மலாக வந்து கிச்சன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஏன், அதற்கான ரீசன் வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். பிளான்ஸ் நீட் ஃபுட் பட் தே நெவர் டிபெண்ட் ஆன் பீப்புள் ஆர் அனிமல் டு ப்ரொவைட் தம். நம்மள மாதிரி தாவரத்துக்கும் வந்து உணவு வந்து தேவைப்படும். சரிங்களா? ஸோ தேவைப்பட்டதுனால தான் அதை எடுத்துக்கிட்டு அது வந்து வளருது. சரிங்களா? ஸோ அது வந்து நம்மள மாதிரி மித்தவங்கள சார்ந்து வந்து இல்லை. அது வந்து தனக்கு தேவையான உணவை தனக்குத்தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. சரிங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஆர் ஏபிள் டு மேக் தியர் ஓன் ஃபுட் த்ரூ எ ப்ராசஸ் கால் ஃபோட்டோசிந்தசிஸ். அது தன்னுடைய உணவை வந்து எப்படி வந்து தயாரிக்கிறது? அதாவது ஒளி சேர்க்கை அப்படின்ற ப்ராசஸ் மூலமா தயாரிக்குது. ஸோ ஒளி சேர்க்கை அப்படின்னா வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபோட்டோனாலே என்னது? லைட். சிந்தசிஸ்னா ப்ரொடியூசிங் ஃபுட். ஸோ ஃபோட்டோ சிந்தசிஸ்னா என்ன அர்த்தம்? ஃபோட்டோனா லைட், சிந்தசிஸ்னா மேக்கிங் ஃபுட். சரிங்களா? ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் அ ப்ராசஸ் பை விச் பிளான்ஸ் மேக் தியர் ஃபுட் யூசிங் chlorophyll, water, carbon dioxide in the presence of sunlight. Let us see how this process is organized within the plants. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா வந்து என்னது? ஒளி சேர்க்கை. அதுக்கு வந்து எதெல்லாம் தேவைப்படுது? குளோரோஃபில், பச்சையம் பிக்மெண்ட். சரிங்களா? ஸோ அது தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து தண்ணீர், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, CO2 கேஸ் வந்து தேவைப்படுது. மெயினாக வந்து என்ன வந்து தேவைப்படுது? சூரிய ஒளி வந்து தேவைப்படுது. அதனால தான் இது வந்து ஃபோட்டோ லைட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி வந்து இலைகளில் வந்து நடக்குது, அந்த தாவரத்தில் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது? வாட்டர். ஸோ இந்த 4 இருந்தால் தானே ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். வாட்டர் இஸ் அப்சர்வ்ட் பை தி ரூட்ஸ் அண்ட் இஸ் பாஸ்டு டு தி லீவ்ஸ் த்ரூ தி டியூப்ஸ். அதாவது தண்ணி வந்து செடிக்கு வந்து கீழே வந்து ஊத்துறீங்க, அது என்ன ஆகும்? வேர் வழியா பாஸ் ஆகி அப்படியே அந்த இலைகளுக்கு போய் சேருது. சரிங்களா? அந்த டியூப்ஸ் வழியா. வெயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுதான் அந்த லீஃப்ல உள்ள வெயின்ஸோட பர்பஸ், பேசேஜ் பண்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னது? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுன்றது வந்து என்னது? கேஸ். ஸோ இப்போ ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம், லீவ்ஸில் வந்து அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டைனி ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது மூலமாக கேஸஸ் வந்து லீஃப்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஏர்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த சின்ன சின்ன போர்ஸ் வழியா இந்த லீஃப்குள்ள வந்து போகுது. சரிங்களா? ஸோ இப்போ வாட்டர் கிடைச்சிருச்சு, கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னது? சன்லைட். சன்லைட் வந்து அந்த சூரியன் கிட்ட இருந்து அதுக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ சன்லைட்.
A green pigment in the leaves help them to trap sunlight. ஸோ இலைகளில் உள்ள இந்த பச்சையம் அப்படின்ற சொல்ற பிக்மெண்ட் வந்து என்ன பண்ணுமா, இந்த சூரிய ஒளியை வந்து பிடிச்சி வச்சுக்குமா. சரிங்களா. ஸோ திஸ் பிக்மெண்ட் இஸ் கால் குளோரோஃபில். அதோட பேர் தான் பச்சையம், குளோரோ. மோஸ்ட் லீவ்ஸ் ஆர் green in color because of these green pigment. இந்த இலைகள் ஏன் பச்சை கலர்ல வந்து இருக்கு? ஸோ அந்த பச்சையம் அப்படின்ற பிக்மெண்ட் இருக்கனால தான் இது வந்து பச்சை கலர்ல வந்து இருக்கு. சரிங்களா. Through photosynthesis, plant produce the food and release oxygen into the air. இந்த photosynthesis மூலமா பிளான்ட் வந்து என்ன பண்ணுமா, தன்னோட உணவை வந்து தயாரிச்சுக்குமா. சரிங்களா. தயாரிச்சுட்டு அதில் வந்து அவுட்புட் வந்து என்ன கிடைக்கும், அதாவது ஃபுட் ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து கிடைக்குமா. அந்த ஆக்சிஜனை வந்து அந்த போர்ஸ் வழியாகவே திரும்ப வந்து காற்றுக்கு வந்து அனுப்பிடும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து மெயினாக தேவைப்படுறது வந்து என்னென்ன, வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட் அண்ட் குளோரோஃபில். வாட்டர் வந்து இந்த ரூட்ஸ் வழியாக இலைகளுக்கு வந்து போய் சேருது. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து ஏர்ல வந்து இருக்கு, அந்த லீஃப் போர்ஸ் மூலமா இலைகளுக்கு வந்து போய் சேர்ந்தடையுது. நெக்ஸ்ட் வந்து சன்லைட் வந்து சூரிய ஒளி மூலமா அதுக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து அந்த லீவ்ஸ்ல இருக்க குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அந்த சூரிய ஒளியை வந்து ட்ராப் பண்ணி அந்த பிளான்ட்ஸ் வந்து தனக்கு ஏற்ற உணவை வந்து தயாரிச்சுக்குது. சரிங்களா. ஸோ அது மூலமா அதுக்கு வந்து என்னெல்லாம் தயாரிக்குது, ஃபுட்டு கிடைக்குது, ஆக்சிஜன் கேஸும் வந்து அந்த லீவ் ஓப்பனிங் மூலமா அது வந்து வெளியேற்றுது. ஸோ அதைத்தான் நம்ம வந்து சுவாசிக்கிறோம். சரிங்களா. ஸோ மரங்களை வந்து என்னைக்கும் வந்து கட் பண்ணக்கூடாது, வளர்க்கணும். சரிங்களா. அப்படிதான், அப்படி இருந்தா தான் ஆக்சிஜன் வந்து நிறைய சப்ளை வந்து இருக்கும். ஸோ வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் பிக்மெண்ட் gives food plus oxygen. As plants prepare food for themselves and also for the other living things, they are called primary producers. இப்போ வந்து ரீசன் வந்து தெரியுதா, ஏன் வந்து தாவரத்தை வந்து முதன்மையான உற்பத்தியாளர்கள் அப்படின்னு ஏன் வந்து சொல்றோம். அதாவது நமக்கு தேவையான உணவையும் விலங்குகளுக்கு தேவையான உணவையும் தனக்கு தேவையான உணவையும் தாவரங்கள் வந்து தானே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது. சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து இது வந்து என்னன்னு வந்து சொல்றோம், பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். சரிங்களா. ஸோ இது வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி வந்து இல்லை, நம்மள மாதிரி. சரிங்களா. தனக்குத்தானே உணவு வந்து தயாரிச்சுக்குது. வித்தவுட் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், லிவிங் திங்ஸ் that are not capable of producing their own food and will not able to live. இப்போ வந்து நினைச்சு பாருங்க, தாவரங்கள் வந்து இல்லை. சரிங்களா. ஸோ அப்படி இல்லை, நம்ம எல்லாம் உயிர் வாழ்றோம், நம்மளோ இல்லை அனிமல்ஸோ வந்து உயிர் வாழ்றோம் அப்படின்னு நினச்சிக்குவோம். சரிங்களா. நம்மளால உயிர் வாழ முடியுமா, முடியாது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அரிசி, ஸோ அது வந்து என்னது, தாவரத்து மூலமாக தானே கிடைக்குது. அப்படி இல்லைன்னா பாலே வந்து குடிக்கிறீங்க, அது வந்து யார் வந்து கொடுக்குறா, மாடு தான் கொடுக்குது. ஸோ மாடுக்கு வந்து உணவு வந்து என்னது, புல். சரிங்களா. ஸோ அது வந்து ஒரு தாவரம். ஸோ தாவரம் வந்து இல்லைன்னா நம்ம வந்து உயிர் வாழவே முடியாது. சரிங்களா. ஸோ இதை வந்து மனசில் வந்து வச்சுக்கணும். சரிங்களா. ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க, வித்தவுட் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், அந்த முதல் நிலை தயாரிப்பாளர்கள் வந்து இல்லைன்னா நம்ம இல்லை, அவ்வளவுதான். ட்ரை டு ஆன்சர். fill in the blanks by rearranging the letters in the bracket. இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லெட்டர்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த பிளாங்க்ஸை வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா. ஸோ எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ட்ஸ் ரிலீசஸ், அதாவது ஒளி சேர்க்கை மூலமாக ஒரு கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து வெளியேறி கிடைக்குது இலைகள்ல இருந்து. ஸோ அது வந்து என்ன கேஸ், ஆக்சிஜன். ஸோ அதைத்தான் நம்ம வந்து சுவாசிக்கிறோம். அதோட ஸ்பெல்லிங் வந்து என்னது, ஆக்சி, OXY, ஆக்சிஜன், GEN. ஸ்பெல்லிங் வந்து செக் பண்ணிக்கோங்க, 6 லெட்டர் வேர்டை கரெக்டாக எழுதியிருக்கோம். டேஸ் இஸ் அ பிரைமரி ப்ரொடியூசர், யார் வந்து முதன்மையான உற்பத்தியாளர்கள், பிளான்ட், தாவரம். ஸோ PLANT, பிளான்ட். ஸ்டொமேட்டா ஆர் சீன் இன் தி டேஸ் சர்ஃபேஸ் ஆஃப் தி லீஃப். ஸ்டொமேட்டானா என்னது, அதாவது லீஃப்ல உள்ள ஓப்பனிங். அது வந்து எங்க வந்து நீங்க வந்து பார்க்க முடியும், பொதுவா லோவர் சர்ஃபேஸ், அடிப்பகுதியில். சரிங்களா. ஸோ லோவர் சர்ஃபேஸ். பிக்மெண்ட் இன்வால்வ் இன் தி ஃபுட் சிந்தசிஸ் இஸ் பிக்மெண்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பேர் என்னது, பச்சையம், குளோரோஃபில். குளோரோஃபில். சரிங்களா. ஸோ இதுதான் அது. பிளான்ஸ் லைக் கேக்டஸ் டு நாட் ஹாவ் லீவ்ஸ். இப்போ கத்தாழை இந்த மாதிரி செடிகள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கள்ளி செடி, அதுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து இருக்காது. சரிங்களா. ஸோ அது வந்து எப்படி வந்து உணவு வந்து தயாரிக்குது, their food is made in the green stems. அந்த ஸ்டெம் வந்து இருக்கு பார்த்தீங்களா, தண்டு பகுதி, அது வந்து பச்சை கலர்ல வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ அது மூலமா அது வந்து தன்னோட உணவை வந்து தயாரிச்சுக்குது. let us do, இதை வந்து செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா. டேக் 2 potted plants, 2 பூந்தொட்டி வந்து எடுத்துக்கோங்க, செடிகள் இருக்க மாதிரி. சரிங்களா. கீப் one in sunlight and the other in a fully covered box.
இப்போ ஒரு தொட்டியை எடுத்து சூரிய ஒளியில வந்து வைங்க, இன்னொரு தொட்டியை வந்து கம்ப்ளீட்டா மூடின பாக்ஸ்குள்ள வந்து வைங்க, சரிங்களா? அதாவது லைட்டே இல்லாம ஒரு இருட்டான பாக்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி பாக்ஸ்குள்ள வந்து வைங்க. வாட்டர் தம் ரெகுலர்லி, ரெண்டுக்கும் வந்து தொடர்ந்து வந்து தண்ணி ஊத்துங்க. ஆஃப்டர் அ வீக் அப்சர்வ் தி பிளான்ஸ், ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த தாவரத்தை வந்து போய் பாருங்க எப்படி வந்து இருக்கும். அதாவது பிஃபோர் அ வீக் முன்னாடி வந்து இப்படி இருக்கும் அந்த தாவரம், சரிங்களா? சூரிய ஒளி பட்டுச்சுன்னா அது வந்து இப்படி கரெக்டா வந்து வளர்ந்துகிட்டு இருக்கும். இப்போ ஆஃப்டர் அ வீக் சூரிய ஒளி படாம வந்து எப்படி இருக்கும், அது வந்து வதங்கி போயிருக்கும், அப்படி இல்லைன்னா அது வந்து வாடி இருக்கும், அப்படி இல்லைன்னா செடியை வந்து செத்து இருக்கும், சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். சூரிய ஒளி வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து ஒரு மெயினான ஒரு திங். ஸோ வந்து சூரிய ஒளி இல்லைன்னா தன்னோட உணவை வந்து செடிகள்னால தயாரிக்க முடியாது. வாட் டிட் யூ அப்சர்வ்? பிளான்ட் இன் சன்லைட். பிளான்ட் இன் சன்லைட் என்ன ஆயிருக்கும்? வில் க்ரோ. அது வந்து வளர்ந்து நிற்கும். பிளான்ட் இன் தி பாக்ஸ் வில் டை. நெக்ஸ்ட் வந்து எதை பத்தி பார்க்க போறோம்? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், அதாவது தாவரத்தை வந்து எப்படி வகைப்படுத்துறது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். Plants are classified into many ways based on stems, lifespan, seed, flowers and color. அதாவது தாவரத்தை வந்து எப்படியெல்லாம் வகைப்படுத்தலாம், எதை பொறுத்து வந்து வகைப்படுத்தலாம், அதோட தண்டை வச்சு வகைப்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா ஆயுட்காலம், விதைகள், பூக்கள், அப்புறம் வந்து மற்றும் நிறங்களை வச்சு வகைப்படுத்தலாம். In this session, we will study about the classification of plants based on the flower and color, that is pigment. ஸோ இந்த யூனிட்ல நம்ம வந்து என்ன வந்து படிக்க போறோம், அதாவது தாவரத்தை வந்து எப்படி பூக்கள் வச்சும் வண்ணத்தை வச்சும் வகைப்படுத்துறாங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம், சரிங்களா? ஸோ இங்க வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஃப்ளவர் பேசிஸில் வந்து பிரிக்கிறாங்க, இன்னொன்று வந்து கலர் பேசிஸ், சரிங்களா? ஸோ ஃப்ளவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ரெண்டு டைப் வந்து இருக்கான். ஒன்று வந்து என்னது ஃப்ளவரிங் பிளான்ஸ், இன்னொன்று வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து ஃப்ளவர்ஸ் நீங்கள் பார்க்க முடியும், இதில் வந்து பார்க்க முடியாது, ஏன்னா பூக்கவே பூக்காது, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கலர்ஸை வச்சு ரெண்டு இதாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கிரீன் பிளான்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரீன் பிளான்ஸ். கிரீன் பிளான்ஸ்னா என்ன அர்த்தம்? பச்சையம் உள்ள தாவரங்கள். இது வந்து பச்சையம் அற்ற தாவரங்கள் அப்படின்னு வந்து ரெண்டா வந்து பிரிச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னது? நீம், மேங்கோ. நீங்க வந்து வேப்ப மரத்துல எல்லாம் பூ பார்க்கலாம், அதே மாதிரி மாமரத்துலயும் நீங்க வந்து பூக்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னது? ஆல்கே, ஃபங்கை அண்ட் ஃபர்ன்ஸ். ஆல்கேனா பாசி, கடல் பாசி வந்து இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதுல வந்து நீங்க பூக்களை வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி ஃபங்கைனா என்னது? பூஞ்சை, மஷ்ரூம், இந்த மாதிரி இது. நெக்ஸ்ட் ஃபர்ன்ஸ்னா பெரணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க கிரீன் பிளான்ஸ். கிரீன்னா என்னது? பச்சை பசைன்னு இருக்கதா கிரீன் பிளான்ஸ். எக்ஸாம்பிள் வந்து என்னது? கிராஸ்னா புல்லு. நெக்ஸ்ட் ஆல்கேனாலும் பாசி, சரிங்களா? அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பச்சை பசையல்னு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பேடினா என்னது? நெல் வந்து பாத்தீங்கன்னா நெல் வயல்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வளர்ற காலத்துல வந்து பச்சை பசையல் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இங்க வந்து நான் கிரீன் பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து பார்க்கும்போது பச்சையா வந்து இருக்காது, பச்சையமற்ற தாவரங்கள். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னது? ஃபங்கை, பூஞ்சைகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ என்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? பூக்கும் மற்றும் பூவா தாவரங்கள். Flower is the most important part of many plants because it is involved in reproduction. அதாவது பூக்கள் தான் வந்து தாவரத்திலேயே வந்து மிக முக்கிய பங்களிக்குது. ஏன்னா இதுதான் வந்து என்னது? இனப்பெருக்கத்துக்கு வந்து முக்கியமான ஒரு ரீசனா வந்து இருக்கு, சரிங்களா? ஸோ இனப்பெருக்கம் வந்து ஃப்ளவர்ஸ் மூலமா தானே நடக்குது. ஸோ அதை தான் இங்க வந்து மீன் பண்ணியிருக்காங்க. பட் சம் ஆஃப் த பிளான்ஸ் ஆர் நாட் ஹேவிங் ஃப்ளவர். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில வகை தாவரத்துல வந்து இந்த மலர்களை வந்து நீங்க வந்து பார்க்கவே முடியாது, சரிங்களா? These plants are also reproduce in different modes. ஆனா அதுக்காக வந்து இனப்பெருக்கமே பண்ணாது அப்படின்ற அர்த்தம் வந்து கிடையாது. இது வந்து வேற வழியில வந்து இனப்பெருக்கம் வந்து பண்ணும். Based on these plants, they are classified into two types. இந்த பூக்களை வச்சு இவங்க தாவரத்தை வந்து ரெண்டு வகையா வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பூக்கும் தாவரங்கள், அதாவது ஃப்ளவரிங் பிளான்ஸ், இன்னொன்று வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ், பூவா தாவரங்கள். ஸோ இப்போ ஃப்ளவரிங் பிளான்ஸை பத்தி வந்து பார்க்கலாம். ஃப்ளவரிங் பிளான்ஸ், பூக்கும் தாவரங்கள். பிளான்ஸ் பியரிங் ஃப்ளவர்ஸ் ஆர் கால் ஃப்ளவரிங் பிளான்ஸ். மலர்களை வந்து எந்த தாவரம் வந்து கொண்டுள்ளதோ அதை தான் வந்து என்னன்னு வந்து சொல்றோம்? பூக்கும் தாவரம் அப்படின்னு வந்து சொல்றோம். இட் ரீப்ரொடியூஸ் பை செக்ஸ் செல்ஸ் ஆர் கேமெட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் சீட்ஸ். இந்த வகையான தாவரங்கள் வந்து எப்படி வந்து விதைகளை வந்து உண்டாக்குது? அதாவது பாலின செல்கள்னால விதைகளை வந்து உண்டாக்குது. சீட்ஸ் ப்ரொடியூஸ் நியூ பிளான்ஸ். விதைகளோட பணி வந்து என்ன? அது வந்து ஒரு புதிய தாவரத்தை வந்து உண்டாக்குறது தான்
விதைகளோட முக்கியமான பணி சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, மேங்கோ, நீம், கிரவுண்ட்நட், பேடி. ஸோ இதில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து பார்க்க முடியும். இந்த இருக்கு பாருங்க, நீம் வேப்ப மரத்து பூவு. இது வந்து நெல்லோட பூ மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நெல் வந்து வரும். இது வந்து மாமரத்தோட பூவு சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன பத்தி பார்க்க போறோம், நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ். அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், பூவா தாவரங்கள். பிளான்ஸ் வித்தவுட் ஃப்ளவர் தட் கேன் ரீப்ரொடியூஸ் ஆர் கால் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா மலர்கள் வந்து இருக்காது, பட் ஆனா இனப்பெருக்கம் வந்து நடக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தாவரத்தை வந்து என்னன்னு வந்து சொல்றோம், பூவா தாவரம் அப்படின்னு வந்து சொல்றோம். தீஸ் பிளான்ஸ் டூ நாட் ப்ரொடியூஸ் சீட்ஸ். இந்த மாதிரியான தாவரத்துல வந்து விதைகள் வந்து உண்டாகாது, பட் ஆனா என்ன வந்து உண்டாகும், தே ப்ரொடியூஸ் அ ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் கால் ஸ்போர்ஸ். இந்த மாதிரியான தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ஸ் அப்படின்றது மூலமாக இனப்பெருக்கம் வந்து செய்யுமா சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்கே, ஃபங்கை அண்ட் ஃபர்ன்ஸ். ஆல்கைனா பாசி, ஃபங்கைனா பூஞ்சை சரிங்களா, ஃபர்ன்னா பெரணி. ஸோ இங்க வந்து என்ன வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது எந்த வகையான தாவரத்துல வந்து பூக்கள் இல்லாம வந்து இனப்பெருக்கம் நடக்குதோ அதை வந்து பூவா தாவரம் அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த வகையான தாவரத்துல வந்து விதைகள் வந்து உண்டாகாது, பட் ஆனா இனப்பெருக்கம் வந்து நடக்கும். ஸோ அது வந்து எப்படி வந்து நடக்கும், ஸ்போர்ட்ஸ்கள் மூலமா நடக்கும். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்கே, ஃபங்கை அண்ட் ஃபர்ன்ஸ் சரி. ஸோ இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, லிஸ்ட் அவுட் தி ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இன் யோர் சரௌண்டிங்ஸ். உங்களை சுத்தி உள்ள ஃப்ளவரிங் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃப்ளவரிங்னா என்னது, நீங்க எதுனாலும் எழுதலாம். டொமேட்டோ, அதுல பூக்களை வந்து பார்க்க முடியுமா, பிரிஞ்சால், டொமேட்டோல வந்து எல்லோ கலர் பூக்களை வந்து பார்க்கலாம், பிரிஞ்சால வந்து பர்பிள், இந்த மாதிரி கலரான ஃப்ளவர்ஸ் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து அவரைக்காவோட இதையும் பார்க்கலாம் சரிங்களா. அவரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து அழகா இருக்கும். நெக்ஸ்ட் வேற எதுல பார்க்க முடியும், பிட்டர் காட் பிளான்ட், பாவக்காய் கூட பூக்கும் சரிங்களா. நான் ஃப்ளவரிங் பூவா தாவரங்கள், ஆல்கே, ஃபங்கை அண்ட் ஃபர்ன்ஸ் சரிங்களா. கிரீன் அண்ட் நான் கிரீன் பிளான்ஸ், பச்சையம் உள்ள மற்றும் பச்சையம் அற்ற தாவரத்தை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்மெண்ட் present in plants are called chlorophyll. அதாவது பிக்மெண்ட் அப்படின்னா வந்து என்னது, நிறமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது இலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினான பிக்மெண்ட் வந்து என்னது, இந்த குளோரோஃபில், பச்சையம் சரிங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் தி கலர் present in the plant they are divided into two groups such as green and non green plants. அதாவது வண்ணத்தை வச்சு தாவரத்தை வந்து ரெண்டு வகையா வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பச்சையம் உள்ள தாவரங்கள், இன்னொன்று வந்து பச்சையம் அற்ற தாவரங்கள் அப்படின்னு வந்து ரெண்டு வகையா வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பச்சையம் உள்ள தாவரங்கள் வந்து என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். கிரீன் பிளான்ஸ், பிளான்ஸ் கண்டெய்னிங் கிரீன் பிக்மெண்ட்ஸ் ஆர் கால் கிரீன் பிளான்ஸ். அதாவது எந்த வகையான தாவரத்துல வந்து இந்த பச்சையம் நிறமி வந்து இருக்கோ அந்த வகையான தாவரத்தை வந்து என்னன்னு வந்து சொல்றாங்க, பச்சையம் உள்ள தாவரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இட் லுக்ஸ் கிரீன் இன் கலர், அது வந்து எப்படி வந்து இருக்குமா, பச்சை கலர்ல வந்து இருக்குமா. தே ப்ரிப்பேர் தியர் ஓன் ஃபுட் வித் தி ஹெல்ப் ஆஃப் தம். தனக்கு தேவையான உணவை வந்து இந்த பச்சையம் மூலமா இந்த தாவரம் வந்து தயார் செஞ்சு கொள்ளுது சரிங்களா. ஸோ அதுக்கு தேவையானது வந்து என்னது, இப்போ உணவு தயாரிக்கணும்னா அதுக்கு தேவையானது வந்து என்னென்ன, அட்மாஸ்பியர், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து தேவை. நெக்ஸ்ட் வந்து லைட், அதாவது சூரிய ஒளி. அப்புறம் வந்து பிக்மெண்ட், பிக்மெண்ட் வந்து ஏற்கனவே வந்து இருக்குல்ல, குளோரோஃபில். ஸோ இதை வந்து பயன்படுத்தி தனக்கு தேவையான உணவை தானே வந்து தயார் செஞ்சு கொள்ளுது. கிரீன் பிளான்ட்ஸ் ஆர் காமன்லி கால்ட் அஸ் ஆட்டோட்ராப்ஸ். ஸோ இந்த மாதிரியான தாவரத்தை வந்து என்னன்னு வந்து சொல்றாங்க, தன்சார்பு உயிரினங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எடுத்துக்காட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, கிராஸ் புல்லு சரிங்களா, பேடி நெல், ஆல்கே, ஆல்கேனா வந்து என்னது, பாசி. ஸோ இது எல்லாமே என்னது, பச்சையம் உள்ள தாவரங்கள். ஸோ நான் கிரீன் பிளான்ஸ், பச்சையம் அற்ற தாவரங்கள். பிளான்ஸ் தட் லேக் chlorophyll pigment and looks not green are called non green plants. அதாவது இந்த மாதிரியான தாவரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சையம் நிறமி வந்து இருக்காது சரிங்களா. ஸோ அதனால இந்த மாதிரியான தாவரங்கள் வந்து பச்சை நிறத்துல வந்து இருக்காது. ஸோ அதுதான் வந்து என்னது, பச்சையமற்ற தாவரங்கள். ஸோ இந்த பச்சையம் இல்லாதனால இதனால தனக்கு தேவையான உணவை வந்து தானே வந்து தயார் செய்ய முடியாது. ஸோ தே cannot prepare their food. These plants depend on other organism for their food and living place. அதனால வந்து என்ன பண்ணுது, இதுக்கு வந்து உணவு தேவைன்றதுக்காக வந்து இது வந்து மித்த உயிரினத்தை வந்து சார்ந்து வந்து இருக்கு, தன்னோட உணவுக்காகவும் தன்னோட வாழ்விடத்துக்காகவும். ஸோ இந்த மாதிரியான பிளான்ட்ஸை வந்து என்னன்னு வந்து சொல்றோம், தீஸ் ஆர் காமன்லி கால்ட் அஸ்
ஹெட்ரோட்ராப்ஸ் பிறசார்பு உயிரினங்கள் அப்படின்னு வந்து சொல்றோம் சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, மஷ்ரூம்னா காளான், பிரெட் மோல்டு அப்படின்னா ரொட்டி காளான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிராக்கெட் ஃபங்கை, இது பாருங்க அந்த பிராக்கெட் மாதிரி இருக்கு பாருங்க, க்ளோசிங் பிராக்கெட் போடுவோம் பார்த்தீங்களா, இப்படி. ஸோ அந்த மாதிரியே இருக்கனால இது பேர் என்னது, அடைப்புக்குறி காளான். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, லிஸ்ட் அவுட் தி பிளேசஸ் வேர் யூ சி தி நான் கிரீன் பிளான்ஸ். இந்த மாதிரியான நான் கிரீன் பிளான்ஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா, ஸோ எங்கே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்றத லிஸ்ட் டவுன் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து எழுதுங்க. ஸோ நார்மலாக ஃபாரஸ்ட்லேயும் இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து என்னது, பச்சையம் அற்றதான் தவிர இது வந்து எல்லா பச்சையம் உள்ள தாவரங்கள் இருக்கிற இடத்துலையும் இது வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ மழை பெஞ்சா நீங்கள் வந்து கட்டையில் வந்து மஷ்ரூம் வளர்றதை வந்து பார்த்துருப்பீங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பிளேசஸ் எழுதலாம். அப்போ பிரெட் வந்து கெட்டு போயிடுச்சுன்னா ஒரு 5-6 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அதெல்லாமே எழுதுங்க. Try to answer. Fill in the blanks. Dash is an example for non-flowering plants. அதாவது பூவா தாவரங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன எழுதலாம், ஆல்கே எழுதலாமா, பாசிகள். ஸோ ஆல்கே. Plants are classified based on pigment and flower. ஸோ இங்கே வந்து எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பிளான்ஸை வந்து, அதாவது நிறத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பூக்கு மற்றும் பூக்கா தாவரங்கள் சரிங்களா. டேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அதர் ஆர்கானிசம்ஸ் டு லிவ் அண்ட் கெட் தியர் ஃபுட். இது வந்து என்னது, நான் கிரீன் பிளான்ஸ். அதை வந்து என்னன்னு வந்து சொல்லுவாங்க, ஹெட்ரோட்ராப்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆட்டோட்ராப்ஸ் யூஸ் டேஸ் டேஸ் அண்ட் குளோரோஃபில். ஸோ இங்கே வந்து ஒன்று வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க குளோரோஃபில். இன்னொன்று வந்து என்னது, சன்லைட்டு. அடுத்து இன்னொன்று வந்து மெயினாக வந்து என்ன தேவை, வாட்டர் தேவை. அடுத்து என்ன தேவை, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து தேவை. ஸோ இது 4 இருந்தால் தான் உணவு வந்து தயாரிக்க முடியும் சரிங்களா. ஸோ வாட்டர், CO2, சன்லைட், இதை வந்து சேர்த்துக்கோங்க.